இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு போதைப்பொருள் கடத்துகின்ற நவதூரின் வீட்டிலிருந்து 28 கோடி ரூபாய்க்கும் அதிகளவான பணம் மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை ரயிலிலே மசாஜ் போடுவது தொடர்பான காணொலி ஒன்று வெளியாகும் நிலையில் இது தொடர்பாக புகையிரத திணைக்களம் விளக்கம் அளித்திருக்கின்றது. அது தவிர யாழ்ப்பாணத்தில் கனடாவிலிருந்து வந்த புலம்பெயர் தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மற்றொரு செய்தியாக ஓமான் நாட்டுக்கு சென்று நாடு திரும்பிய பெண் தான் துன்புறுத்தப்பட்டதாக பரபரப்பு தகவல் ஒன்றை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். அது தவிர மன்னாரில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்களின் புகைப்படங்களை வெளியிட்டு போலீசார் உதவி கோரி இருக்கின்றார்கள். இந்த செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு போதைப்பொருள் கடத்தல்கார ஒருவரின் வீட்டிலிருந்து 28 கோடி ரூபாய்க்கும் அதிகளவான நிதி மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குருநாகல் மாவட்டத்தில் போதைப் பொருளில் ஈடுபட்ட நபரொருவர் சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர் சிறைச்சாலைக்குள் இருந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவரது வீட்டை போலீசார் சோதனையிட்ட போது வீட்டிலே 28 கோடி ரூபாய்க்கும் அதிகளவான பணம் கட்டுக்கட்டாக மீட்கப்பட்டிருக்கிறது. 2 வாகனங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர 18 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்ற அதே வேளை இலங்கை வரலாற்றிலே ஒரு போதைப் பொருள் கடத்தல்கார ஒருவரின் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அதிகளவான பணம் இதுதான் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இலங்கை முழுவதும் இந்த செய்தி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக அண்மையில் இலங்கை முழுவதுமே ஒரு காணொலி ஒன்று வைரலாக பரவி இருந்தது. ரயிலிலே சுற்றுலா பயணிகளுக்கு மசாஜ் போடுகின்றார்கள். அது தொடர்பான காணொலி தான் பரவலாக பகிரப்பட்டிருந்தது. சிங்களவர்கள் தமிழர் என அனைவருமே அந்த காணொலிகளை பகிர்ந்திருந்தார்கள். என்ன நடக்கின்றது இலங்கையில், என்ன நடக்கின்றது இலங்கை புகையிரதத்தில் என்று பல கேள்விகளும் எழுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையத்தான் இது தொடர்பாக புகையிரத திணைக்களம் சார்பிலே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், தற்பொழுது ரயில்களை தனியார் நிறுவனங்கள் வாடகைக்கு எடுக்க முடியும். அவ்வாறுதான் குறிப்பிட்ட காணொலி வழியான அந்த ரயிலையும் தனியார் நிறுவனம் ஒன்று வாடகைக்கு எடுத்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகளை அவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறு மசாஜ் சேவை அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவ்வாறு மசாஜ் சேவை வழங்கப்படுவது தொடர்பாக தங்களுக்கு எந்தவித அறிவித்தலும் வழங்கப்படவில்லை என்றும் இது தொடர்பான விசாரணைகளை தாங்கள் முன்னெடுத்திருப்பதாகவும் ரயில்வே திணைக்களம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் இவ்வாறு சர்ச்சைக்குள்ளான விடயம் தொடர்பாக தற்பொழுது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிற நிலையில் என்னதான் இருந்தாலும் இது தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வருகின்றது. தனியார் நிறுவனம் இவ்வாறு வாடகைக்கு எடுத்தாலும் இப்படியான ஒரு செயலை புகையிரத்திற்குள் செய்யலாமா என்கின்ற கேள்வியையும் பலர் எழுப்பி வருகின்றார்கள். மற்றொரு செய்தியாக கனடாவிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த புலம்பெயர் தமிழர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கனடா பிரஜா உரிமை கொண்ட நிலையில் நீண்ட காலமாக கனடாவில் வசித்து வருகின்ற புலம்பெயர் தமிழர் சில மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார். அப்போது ஜாலில் ஏதாவது இலங்கையிலே வாகனம் ஓடுவதற்கு அவர் முயற்சி செய்திருக்கின்றார். அதற்காக தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தினை அவர் பெற்றிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவர் மீண்டும் கனடாவுக்கு சென்ற நிலையில் தற்பொழுது திரும்பவும் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார். திரும்பவும் வாகனம் ஓட வேண்டிய தேவை இருந்தபடியால் ஏற்கனவே எடுத்த தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு சென்றிருக்கின்றார். இவ்வாறு அங்கு சென்று தனது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்காக கொடுத்திருக்கின்றார். அப்போது அங்கு பணியாற்றியவர்கள் அதனை பரிசீலனை செய்த போது அது போலி என்று கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பாக போலீசாருக்கு அந்த அலுவலகத்திலிருந்து தகவல் கொடுக்கப்பட்டு போலீசார் அங்கு சென்று குறித்த நபரை கைது செய்திருக்கிறார்கள். போலியான சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருந்தார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரை கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் எவ்வாறு அந்த போலியான சாரதி அனுமதி பத்திரத்தை எடுத்தார் என்பது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனவே வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை சம்பவமாக இருக்க வேண்டும். அங்கிருந்து நீங்கள் வந்தால் உங்கள் அவசரத்துக்கு பணத்தை கொடுத்து ஏதாவது குறுக்கு வழியில் செய்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் செய்வதால் இப்படியான விளைவுகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். ஆகவே இங்கு சட்டம் இருக்கின்றது, சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் நீங்கள் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எந்த ஆவணங்களாக இருந்தாலும் குறுக்கு வழியில் பணம் இருக்கு அல்லது காலம் போதாது என்பதற்காக இப்படியான வேலைகளில் ஈடுபட்டால் நாளை சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக ஊடகங்களின் மூலமாக தகவல் வெளியிட்ட நிலையில் ஓமான் நாட்டில் சிக்கி தவித்த பெண் ஒருவர் தற்பொழுது வீடு திரும்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
கடந்த வருடம் மார்கழி மாதம் குடும்பத்தினர், அதாவது மட்டக்களப்பு முனைக்காடு பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் ஊடகங்களை சந்தித்து தங்களது வீட்டு பெண் ஒருவர் பணிப்பெண்ணாக ஓமான் நாட்டுக்கு சென்றிருந்தார். அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. கடந்த ஒரு வருடமாக எங்களோடு பேசவில்லை. அவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக அரசாங்கம் அறிந்து எங்களுக்கு சொல்ல வேண்டும், அந்த பெண்ணை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இது தொடர்பான செய்திகள் ஊடகங்களிலும் வெளியாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து திடீரென கடந்த 11ஆம் தேதி அந்த பெண் வீட்டிற்கு வந்ததாக சகோதரிகள் தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அந்த பெண் மற்றும் குடும்பத்தினர் இணைந்து ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர். அப்போது அந்த பெண் ஊடகங்களுக்கு நன்றி தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் கடந்த 2022ஆம் ஆண்டு ஓமான் நாட்டுக்கு சென்றதாகவும், வீட்டில் இருந்த கஷ்டம் காரணமாக தான் இவ்வாறு அந்த நாட்டுக்கு பணிப்பெண்ணாக சென்றதாகவும், அதன் தொடர்ச்சியாக அங்கே ஒரு வீட்டிலே நான் வேலைக்கு சேர்ந்த நிலையில் அங்கு வேலை செய்து வந்ததாகவும், ஒரு வருட காலமாக அவர்கள் என்னுடைய சம்பளத்தை வீட்டுக்கு அனுப்பினார்கள் என்றும், கடந்த ஒரு வருடமாக எனக்கு சம்பளம் தரவும் இல்லை, வீட்டுக்கு என சம்பளம் அனுப்பப்படவில்லை என்றும் அந்த பெண் கூறியிருந்தார். அதை தவிர என்னை வெயிலில் மொட்டை மாடியில் முழங்காலில் இருக்க செய்வார்கள், கரண்டியை சூடாக்கி காலிலே வைப்பார்கள், அதனை தாண்டி பல கொடுமைகளை எனக்கு செய்திருக்கின்றார்கள். அது தவிர கடந்த ஒரு வருட சம்பளத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று அந்த பெண் கோரிக்கை விடுத்திருந்தார். அது தொடர்ச்சியாக என் சார்ந்த செய்திகளை வெளியிட்ட ஊடகங்களுக்கும் அந்த பெண் நன்றியை தெரிவித்திருந்தார். அந்த குடும்பத்தினரும் நன்றியை தெரிவித்திருந்தார்கள். ஏராளமான பெண்கள் இவ்வாறு பணிப்பெண்களாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று சிக்கி தவித்தவர்களின் கதைகளை ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. பலர் ஊடகங்களின் உதவியால் தற்பொழுது நாடுகளுக்கு திரும்பி இருக்கிறார்கள். அந்த வரிசையில் தான் மட்டக்களப்பு முனைக்காடு பகுதியைச் சேர்ந்த ஜசோ மலர் எனப்படுகின்ற பெண்ணும் இவ்வாறு வீடு திரும்பி இருக்கின்றார். தொடர்ந்து ஊடகங்களுக்கு நன்றியையும் தெரிவித்திருக்கின்றார். மற்றொரு செய்தியாக கடந்த வியாழக்கிழமை மன்னார் நீதிவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்பட்டார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 2 பேரின் புகைப்படங்களை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். ஓவியமாக வரையப்பட்ட புகைப்படமே இவ்வாறு போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்கள் தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் மன்னார் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது தவிர புலனாய்வு பிரிவினர்களும் இவர்கள் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இலங்கையின் பதில் பொலிஸ்மா அதிபர் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றினை நேற்றைய தினம் நடத்தியிருந்தார். இந்த கொலை சம்பவத்தின் பின்னணியில் வெளிநாட்டில் ஒருவர் இருப்பதாகவும், அவர் தொடர்பில் சிறப்பு எச்சரிக்கை பெறப்பட்டதாகவும் பதில் பொலிஸ்மா அதிபர் தெரிவித்திருந்தார். அதை தாண்டி இந்த சம்பவம் என்பது கடந்த 2022ஆம் ஆண்டு மாட்டு வண்டி சவாரில் இடம்பெற்ற பிரச்சனை. அது தொடர்ச்சியாக உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த 2 பேர் நொச்சிக்குளம் பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதற்கு பிறகாக அந்த கொலைக்கு பழிவாங்கும் விதமாக பல செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதேவேளை கடந்த 2023ஆம் ஆண்டு மன்னார் உயிலகுல பகுதியிலே ஒரு விபத்து ஒன்றினை ஏற்படுத்தி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அதுதவிர அலமன் பகுதியில் 2 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தார்கள். அந்த 2 பேரில் ஒருவர் நொச்சிக்குளத்தைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையத்தான் மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக இவ்வாறு 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு கொலை செய்யப்பட்ட அந்த 2 பேரும் நொச்சிக்குள பகுதியைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகின்றது. ஆகவே மொத்தமாக இந்த மாட்டு வண்டி சவாரிக்கு பின்னர் 5 கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது. அதிலே 4 பேர் நொச்சிக்குள பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது. அதுதவிர உயிலங்குள பகுதியைச் சேர்ந்த 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனைக்கு பிறகாக இடம்பெறுகின்ற மொத்த கொலைகள் பார்த்தீர்கள் சொன்னால் 2 தரப்பையும் சேர்த்து 7 கொலை சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது என்பதனை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதுதவிர செல்வம் அடைக்கலானவர்களும் இந்த சம்பவம் என்பது ஒரு மிளைச்சத்தனமான சம்பவம், இந்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு நான் கொண்டு செல்கின்றேன், நொச்சிக்குள பகுதியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படுகின்றார்கள், இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு போலீசார் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஊடக அறிக்கை ஒன்றினை அவர் வெளியிட்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.